அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு படையை உருவாக்கிய தமிழக அரசு போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் செயல்பட உள்ள தடுப்பு படை பிரிவுக்கு 264 கோடியே 14 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியீடு. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது கட்டாயம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். தமிழ் மொழி மட்டுமல்ல, உயிர், உணர்வு என முதலமைச்சர் விஜய் பேச்சு. தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர் எனவும் பெருமிதம். தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் தாவேகா சமரசம் செய்யாது. தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் இசைக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கட்டாயம் என சட்டம் இயற்ற வேண்டும் என தீர்மானத்தின் மீது பேசிய திமுக எம்எல்ஏ கோவி செழியன் வலியுறுத்தல். தாவேகா அரசின் தனி தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரிப்பதாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் இபிஎஸ் அறிவிப்பு. தமிழ் மொழியின் உரிமை, வளர்ச்சி மற்றும் பெருமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் நிற்க வேண்டும் என கோரிக்கை. முதலமைச்சரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் கட்டாய தீர்மானத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு. மாநில அரசு விழாக்கள் மற்றும் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் முதலில் பாட வேண்டும் என்று தீர்மானத்தை முழுமையாக ஆதரிக்கிறேன் என அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. இந்து ராஷ்டிரம் அனைத்தையும் முறியடிக்கும் வகையில் முதலமைச்சரின் தனி தீர்மானம் உள்ளதாக அமைச்சர் வன்னியரசு பெருமிதம். தமிழ் தேசிய உரிமையை தனித்து நிலைநாட்டும் தீர்மானத்தை விசிக ஆதரவு அளிப்பதாக அறிவிப்பு. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு முதலிடம் கட்டாயம் என்ற தீர்மானத்திற்கு பாமக, ஐயுஎம்எல் ஆதரவு. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தீர்மானத்தை ஆதரித்து பேச்சு. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் இசைப்பது கட்டாயம் என்ற முதலமைச்சரின் தீர்மானம் நிறைவேற்றும். அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியதாக சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகர் அறிவிப்பு. தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவித்த முதலமைச்சர் விஜய். வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது பெருமைக்குரியது என முதல்வர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் ஆளுநரையோ மற்றவர்களை கட்டுப்படுத்தும் என்பது சந்தேகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு சட்ட அங்கீகாரம் பெற இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்பு. தேசிய இனங்களின் உரிமைகளை மறுத்து ஒற்றை மொழியையும் ஆதிக்கத்தையும் திணிக்க முற்பட்டால் மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பாஜக அரசு உணர வேண்டும் என்றும் கருத்து. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் முதலிலும் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாட வேண்டும் என்பதை அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை. தமிழ்தாய் வாழ்த்தை பாடி அரசு நிகழ்ச்சிகளை துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289, பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாய் உயர்த்தி அறிவிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 750 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மெட்ரிக் டன் ஒன்றுக்கு இவ்வளவு உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறை என முதலமைச்சர் விஜய் பெருமிதம். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய MRK பன்னீர்செல்வம் தற்போதைய அமைச்சர்கள் ரிலாக்ஸாக இருக்கிறார்கள் என பேச்சு.
திமுக அமைச்சர்கள் 5 ஆண்டாக டென்ஷனாக இருந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் தினம் தினம் டென்ஷனாக இருப்பதாக அமைச்சர் என் ஆனந்த் பதில். தவிக ஆட்சி தொடங்கியது முதலே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராட்டமே செய்யவில்லை என கூறுவதை ஏற்க முடியாது என அமைச்சர் நிர்மல்குமார் பதில். ரேஷன் அரிசியின் தரம் குறித்து புகார் வருவதாகவும் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதி. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி தரமாக இருந்தது என முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி பதில். ஐந்து ஆண்டு கால திமுக ஆட்சிக்கும் 3 மாத கால தவிக ஆட்சியும் ஒப்பிடுவது நியாயமா? வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. நிதியமைச்சர் மரிய வில்சன் பிழையின்றி தமிழ் பேசவும் பட்ஜெட்டை பிழையின்றி வாசிக்கவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையில் மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் விமர்சனம். தனது பேச்சை கிண்டல் செய்ததாக அமைச்சர் மரிய வில்சன் மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் மீது ஆவேசம். நான் பாஸ்கெட் பால் பிளேயர் தான், அஃபென்ஸும் ஆடுவேன் டிஃபென்ஸும் செய்வேன் என காட்டமான பதில். மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் பேசியதை யாரும் தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனி உச்சரிப்பு உண்டு, ராஜேந்திரனின் பேச்சு நகைச்சுவையாக எடுத்துக் கொள்ளலாம் என பேச்சு. மே 4ஆம் தேதிக்கு பிறகு திமுகவினர் எப்படி திடீரென பங்காளிகளானார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி. திமுகவுடன் கூட்டணி வைக்க நாங்கள் கூறவில்லை எனவும் விளக்கம். (2026) சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய எடப்பாடி பழனிசாமி முன்வர வேண்டும் என சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். தைரியம் இருந்தால் எங்களை அழைத்து கூட்டம் கூட்டுங்கள் எனவும் இபிஎஸ்க்கு சவால். நெல் ஊக்கத்தொகை போதாது, நடப்பாண்டில் ரூபாய் 3000, அடுத்த ஆண்டில் ரூபாய் 3500 வீதம் கொள்முதல் விலை வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக வரும் 16ஆம் தேதி தமிழகம் வருகை. சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்த்து தமிழ்நாட்டில் கூட்டத்தை கூட்டி நாடகமாடும் காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள 4 மாநிலங்களில் ஏன் நடத்தவில்லை? காங்கிரஸ் கட்சி நச்சுப்பாம்பாக விளங்குவதாக தயாநிதி மாறன் கடும் விமர்சனம். அரசியல் லாபத்திற்காக அரைகுறை தகவல்களை பரப்பி பெட்டி பாலிடிக்ஸ் செய்வதை விட்டுவிடுமாறு தயாநிதி மாறனுக்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. தமிழ்நாட்டின் குரலாகவும் ஒட்டுமொத்தமாகவும் இணைந்து பாஜகவின் சதியை வீழ்த்த வர மாட்டேன் என முடிவெடுத்து விட்டீர்களா என்றும் கேள்வி. எம்பிபிஎஸ் மற்றும் பல் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் அருண்ராஜ். ஆகஸ்ட் 13ஆம் தேதி மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நடைபெற இருப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் தொடர்ந்து விசில் அடித்த தவிக கவுன்சிலர் அல்லாபிச்சை சஸ்பெண்ட். உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதும் தொடர்ந்து விசில் அடித்ததால் கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம். விசாரணை என்ற பெயரில் அழைத்து வருபவர்களை காவல்துறையினர் துன்புறுத்தக்கூடாது. விசாரணைக்கு அழைக்கும் போது முறையான சம்மன் அனுப்ப வேண்டும் என காவல்துறைக்கு விதிமுறைகளை வகுத்த சென்னை உயர்நீதிமன்றம். பள்ளிகளில் மாணவர்கள் அரசியல் முழக்கங்கள் எழுப்புவதை அனுமதிக்கக்கூடாது. கல்வி நிலையங்களில் அரசியல் நிகழ்வுகள் நடத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கவும் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோயில்களில் அறங்காவலர்களை நியமிக்கும் மாநில குழுவில் முதலமைச்சர் விஜய் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு இடம்.
மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலையா சுவாமிகள் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் இரவு 8 மணி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கான பழைய நடைமுறை மீண்டும் அமல். இரவு 7 மணி வரை மட்டுமே தரிசனம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கோரிக்கையை கோயில் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதால் பக்தர்கள் மகிழ்ச்சி. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம். நடிகர் தனுஷ் கோவையில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல். கோவை மாவட்டத்தின் 10 தொகுதிகளை 2ஆக பிரித்து இனிமேல் நற்பணி மன்றங்கள் தொகுதி வாரியாக செயல்படும் என அனைத்திந்திய தனுஷ் ரசிகர் மன்றம் அறிவிப்பு.